ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நல்ல க்ரீமியாக அருமையாக வந்துருக்குது. இது வந்துட்டு சப்பாத்தி, நான், பரோட்டா, ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி எல்லாத்தோடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துடலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா உருகட்டும். உருகின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு திருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு திருவினது சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு இது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி நம்ம போட்ட தக்காளி லேசாக வதங்கின பிறகு நான் வந்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு போல் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம எந்த க்ரீமும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நமக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னாக்க முந்திரி பருப்பு சேர்த்தாக்க க்ரீமியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு ஆல்ரெடி வறுத்தது தான், அதனால் இது வந்துட்டு ரொம்ப இது பண்ண தேவையில்லை. இப்போது நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். இது நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகினதும் இதில் ஒரு 2 பீஸ் வந்துட்டு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய். இது வாசனைக்காக. இது நல்லா பொரியட்டும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வதக்குனது தான், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு வந்துட்டு கலர் ரொம்ப முக்கியம். அது மாதிரி எனக்கு காரமாக வேணுங்கிறதுனால 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது நார்மல் வீட்டில் அரைச்சது. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா.
கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இது கூட வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போது இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு ஹோம்மேட் பன்னீர் இது நானே ரெடி பண்ணது. இதோட வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணும்னா போய் பாருங்கள். இப்போது இந்த பன்னீரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா வேகணும்னு தேவையில்லை, ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட கிரேவி. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுறேன். இது கூடவே கொஞ்சமாக நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்துருக்கோம், அதோட புளிப்பை வந்துட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், சரி பண்ணிடும். அதுக்காக தான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிஞ்சிருச்சு. அதன் பிறகு ஆக்சுவலாக இதில் வந்துட்டு கசூரி மேத்தி தான் போடணும். இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் இன்னும் சரியாகாததுனால எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொரியண்டர் லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. பாருங்கள், அருமையான சுவையில் நல்ல க்ரீமியாக பர்ஃபெக்டான கலரோட நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.